மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் உள்ள காவேரி அப்பாவோட வீடை பண்ணி என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடம் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாரு. இதனால் காவேரியோட அம்மா அங்கே போயிட்டு அழுதுகிட்டே வீட்டில் வந்து கால் பண்ணுவாங்க. அதனால் குமரன், காவேரி, அதுக்கப்புறம் காவேரியோட பாட்டின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து டாக்ஸியில் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. வந்துட்டுருக்கும்போதே பாட்டி ரொம்பவே புலம்பி அழுதுட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பசுபதி பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட அம்மாட்ட வந்து வம்பிழுத்துட்ருப்பாங்க. நீ ஏதாவது பேசி எனக்கு போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்லி வேணும்னே வம்பிழுத்துட்ருக்காங்க. உடனே வந்து காவேரியோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா பசுபதியை பார்த்து ஓன் வீடுன்னு சொல்கிறியே, எப்படி ஓன் வீடாகும், நீ என்ன என் மாமனாருக்கு பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிறப்பை வந்து தப்பாக பேசுவாங்க. உடனே என் பிறப்பையும் நீ தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக எந்திரிச்சு வந்து பசுபதியும் பேசுவாங்க. என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். உன் புருஷன் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கினாரு, அதை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீட்டை எனக்கு எழுதி தரதா கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை காப்பாங்க. நீயே ஒரு ஃப்ராடு பையன், நீ சொல்கிறது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் காவேரியோட அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா கத்துவாங்க. அது எல்லாத்தையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் பார்த்திங்க அப்படின்னா திமிரா பேசிட்டு அந்த வீட்டை விட்டு நகராமல் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் காவேரி வந்து எப்படி அந்த வீட்டை காப்பாற்ற போகிறாங்க, இத்தனைக்கும் அவங்க வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு எப்படி போராட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜய் சும்மா இருக்க மாட்டார். அவரும் வந்து காவேரிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர போகிறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து பசுபதி எப்படி தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.